Peacemakers of Christo. லூகாஸ் விசேஷம் 23வது அதிகாரம் 31வது வசனத்துல பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மையே ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மையே போற்றுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் சுவாமி. நீர் ஆராதனைக்குரிய தெய்வ ராஜா ஆண்டவரே இயேசுவே. அப்பா, அந்நாளிலே பச்சை மரத்துக்கே இந்த நிலை என்றால் பட்ட மரத்துக்கு என்னெல்லாம் இந்த உலகம் செய்யாது என்று நீர் கேட்டீரே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேவராஜாவே, ஒரு நாள்ல நான் ஆண்டவரே பச்சை மரமாக இருந்தேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாள் நான் சந்தோஷமாக நல்ல படிப்பறிவோடு ஆண்டவரே, நல்ல திறமையோடு, நல்ல பலத்தோடு, நல்ல உற்சாகத்தோடு, நல்ல பரிசுத்தத்தோடு, தெய்வ பக்தியோடு, தெய்வ பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, நான் என் வேலை என் பொழப்பு என்று நான் ஓட்டிட்டு இருந்தேன் ஆண்டவரே. என் குடும்பம் நினைச்சேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் மனைவி, என் கணவன், என்னுடைய பிள்ளைகள் என்று என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தேன் ஆண்டவரே. நான் நல்ல பச்சை மரமாக இருந்தேன். என் வாழ்க்கையெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆண்டவரே. எங்களுக்கு என்று ஒரு வேலை இருந்தது, எங்களுக்கு என்ற ஒரு வியாபாரம் இருந்தது, எங்களுக்கு என்று ஒரு தொழில் இருந்தது சுவாமி. ஆனால் என்ன ஆச்சோ தெரியல ஆண்டவரே. ஏசப்பா, என்னுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கிடக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, நான் சும்மாதான்ப்பா இருந்தேன் ஆண்டவரே. பிரச்சனைகள் மேல பிரச்சனைகளை என் வாழ்க்கையில நான் சந்திக்க நேரிட்டது சுவாமி. ஆமா ஆண்டவரே. ஏசப்பா, என்னால இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளவே முடியல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, இன்னைக்கு நான் பட்ட மரமாக மாறிவிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு நான் காஞ்ச மரமா போயிட்டேன் ஆண்டவரே. நான் ஆண்டவரே உதிர்ந்த மரமாக போய்விட்டேன் ஆண்டவரே. நான் தண்ணி இல்லாத மரமாக மாறிவிட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் கனி இல்லாத மரமாக மாறிட்டேன் ஆண்டவரே. நான் இலையில்லா மரமாக, நான் உயிரில்லா மரமாக மாறி போய்விட்டேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு நான் பட்டு போய் கிடக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் கணவனை இழந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாரும் இந்த உலகமெல்லாம் என்னை இழிவாக கருதுகிறது ஆண்டவரே. இயேசுவே, என்னுடைய மனைவியை நான் இழந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. நான் பட்ட மரமாக மாறி போய் கிடக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் குழந்தைகளை இழந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என் குழந்தைகளை எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு ஆண்டவரே. அப்பா, அங்க வேலைக்கு போறேன், இங்க வேலைக்கு போறேன், நான் இங்க இருக்க பிடிக்கல என்று என்னை பட்ட மரமா ஆக்கிட்டு போயிடுச்சு சுவாமி. ஏசப்பா, நான் குழந்தை பாக்கியம் இல்லாத பட்ட மரமாக வாழ்கிறேன் ஆண்டவரே. நான் வேலையில்லா பட்ட மரமாக வாழ்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, அப்பா, என் பெற்றோர்களை இழந்த பட்ட மரமாக நான் வாழ்கிறேன் சுவாமி. ஏசு ராஜாவே, என் தொழிலை இழந்து பட்ட மரமாக கடக்கிறேன் சுவாமி. என் தொழிலை இழந்துட்டேன் ஆண்டவரே. என் சொத்தை இழந்துட்டேன்ப்பா. என் காசை இழந்துட்டேன் ஆண்டவரே. என் காசை எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்கப்பா. என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்கப்பா ஆண்டவரே. எனக்கு ஆசை வார்த்தைகளை மூட்டி என்னை ஏமாத்திட்டாங்க ஆண்டவரே. நான் படுகுழியில விழுந்துட்டேன் ஆண்டவரே. இயேசுவே, என் கடனை நான் எப்படி அடைப்பேன் என்று தெரியாத பட்ட மரமாக இருக்கிறேன். ஒரு வருமானமும் கிடையாது ஆண்டவரே, ஒரு வழியும் இல்ல சுவாமி. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? யார் எனக்கு உதவுவார்? என்னை தேற்றுவார் யார்? எனக்கு ஆண்டவரே என்னை புரிந்து கொள்வார் யார் சுவாமி? ஏசப்பா, என்னை ஒரு விசை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா, பயனற்ற மரமாக மாறிட்டேன் ஆண்டவரே. என்னால இந்த உலகத்துக்கு எந்த யூஸும் இல்ல ஆண்டவரே. என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த யூஸும் இல்ல ஆண்டவரே. எனக்கு வயசாகி போகுது ஆண்டவரே. எனக்கு
எனக்கு நோய்வாய் வந்திருக்குது ஆண்டவரே. ஏசப்பா, சுகம் இல்லாத பட்ட மரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அவமானங்கள் மேலே அவமானங்கள், கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள், பட்டினி மேலே பட்டினிகள் ஆண்டவரே, அவதூறு மேலே அவதூறுகள் ஆண்டவரே. ஏசப்பா, என்னதான் செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. இயேசுவே, என் மீது மனம் இறங்கும் என்று உன் பிள்ளைகள் பட்ட மரங்களாக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. தண்ணீர் ஊற்றுவார் யார் சுவாமி? ஆண்டவரே, உம் மரங்கள் கனி இல்ல, இலை இல்ல, உயிர் இல்ல ஆண்டவரே. இதற்கு நீர் தானே ஐயா தண்ணீர் ஊற்றணும். இந்த குடும்பம் காஞ்சுகிட்டு இருக்குது ஆண்டவரே. பிள்ளைங்க படிப்பு காயுது ஆண்டவரே. திருமண வாழ்க்கை காயுது ஆண்டவரே. கர்ப்ப பைய காயுது ஆண்டவரே. அப்பா, உடல் சுகம் காயுது ஆண்டவரே. இயேசுவே, கணவன் காயிறான் ஆண்டவரே, மனைவி காயிறாள், பெற்றோர்கள் காயிறார்கள் அல்லவா ஆண்டவரே. அவர்கள் செத்து போயிடுவாங்க அல்லவா ஆண்டவரே. இயேசுவே, நீர் தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் இவர்கள் அழிந்து போவார்கள் அல்லவா சுவாமி. ஏசப்பா, உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க. இந்த பிள்ளைகள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்களை தேற்றுங்க. இவர்களை நீங்க கையே விடாதீங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்நாள் வரை கைவிட்டது போதும் சுவாமி. இந்த பிள்ளைங்க ஞானம் இல்லாமல் இந்நாள் வரை வாழ்ந்துட்டாங்க ஆண்டவரே. இனிமேல் உன் ஞானத்துல வளரணும் ஆண்டவரே. இயேசுவே, தெய்வ பயமே உலகத்துல அதிக பெரிய ஞானம் என்று ஆண்டவரே எங்களுக்கு ஊழியம் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா சுவாமி. இயேசுவே, உன் பிள்ளைகளை பட்ட மரமாக ஆக்காதீங்க ஆண்டவரே. இவர்கள் மீண்டும் பச்சை மரமாக மாறணும் சுவாமி. இவர்களுடைய கிருபையிலும் உம்முடைய அருளிலும் உம்முடைய ஆசீரிலும் உம்முடைய வல்லமையிலும் உம்முடைய சிகரத்திலும் இவர்கள் குடிகொள்கிறவர்களாக வாரணும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் இப்பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே இவர்களை பச்சை மரமாக மாற்றுவீர் என்று முழுமுழுதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது. நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர்
பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.